நாங்கள் 8வது சாப்டர் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள அகலம் டபிள்யூவையும் தடிப்பு டீயையும் உடைய மெல்லிய செவ்வக தகட்டின் வடிவமுள்ள ஒரு உலோக கடத்தியை கருதுக. இது ஒரு உலோக கடத்தியாமாம். எப்படி இருக்குன்னு கேட்டால் இதில் படத்துக்கு இருக்கலாம். இப்போ ஒரு உலோக கடத்தி தான் வந்திருக்காங்க. சரியா? டபிள்யூ வடிவ அகலம் டபிள்யூ இது டபிள்யூ. இதில் தடிப்பு டீயாம். தடிப்பு ஒரு உலோக கடத்தி. ஒரு மாறா ஓட்ட மையானது +x திசை வழியே பாயும். அதே வேளை காந்த பாய அடர்த்தி பிஐ உடைய ஒரு சீரான காந்த புலம் தகட்டின் தளத்துக்கு செங்குத்தாக y திசையில் தாக்குகிறது. இங்கே உள்ள திசை இது x திசைன்னு எடுத்துருக்காங்க. இதில் மின்னோட்டம் மட்டும் அனுப்புகிறாங்களாம். மின்னோட்டங்கள் வெளியே வரப்போகுது. அதே மாதிரி தளத்துக்கு செங்குத்தாக இங்கே y திசையில் ஒரு காந்த புலத்தை அனுப்புகிறாங்க உள்ளால. இது காந்த புலம், இது மின்னோட்டம் செங்குத்தாக கொண்டு ஓகே. இலத்திரன்களின் நகர்வு வேகம் BD ஆகும். மின்னோட்டம் இந்த திசையில் ஒன்றா, இலத்திரன் இந்த திசையில் நகரும், இந்த திசையில் நகரப்போகுது. இதுதான் சொல்லியிருக்காங்க. நகர்வு வேகம் BD ஆம். இங்கெல்லாம் இலத்திரனை நகர்வு வேகம். ஏன்னா மின்னோட்டம் ஓடுதுண்டா, இலத்திர எதிர் திசையில் ஓடும். சரி, அவன் சொன்னது. உறுதிநிலை அடையப்பட்ட பின்னர் தகட்டின் மேற்பரப்பில் மறையேற்றங்கள் திரளும். அதே வேளை கீழ் மேற்பரப்பில் நீரேற்றங்கள் எஞ்சி இருக்கு. அப்போ இதில் நேரேற்றம் இருக்குமா, இதில் ஒரு மறையேற்றம் இருக்கும். அப்போ நேரேற்றத்துக்கு மறையேற்றத்துக்கு இடையிலான ஒரு மின்னியக்க விசை என்றதுக்கு இங்கே மேலே தொழிற்படப்போகுது. குறிப்பிட்டிருக்காங்களா? இ குறிப்பிட்டிருக்காங்க. இ தொழிற்படும். ஏன்னா +- என்றா மின்னியக்க விசை ஒன்று தொழிற்படும். அதே மாதிரி FM என்ற ஒரு விசையும் இந்த இலத்திரனில் தொழிற்படுது. FM. ஓகே. அப்போ தகட்டின் மேற்பரப்புக்கும் கீழ் மேற்பரப்புகளுக்கும் இடையே ஒரு அழுத்த வித்தியாசம் ஏற்படுத்தப்படும். இது ஹோல் வோல்ட் அளவு VH எனப்படும். ஓகே. ஹோல் வோல்ட் அளவு VHற்கான ஒரு கோவையை காந்தப்பாய அடர்த்தி, மின்னோட்டம், ஓரளவு கனல் இயங்கும் இலத்திரன்களின் எண்ணிக்கை, இலத்திரன் ஏற்றம், தகட்டின் தடிப்பு T ஆகியவற்றிலிருந்து பெருக என்னென்ன சம்மந்தப்படணுமா VHோட. எனக்கு VHோட சரியா என்னண்டா காந்தப்பாய அடர்த்தி, மின்னோட்டம், ஓரளவு கனளவு இயங்கும் இலத்திரன் எண்ணிக்கை, இலத்திரன் ஏற்றம், தகட்டின் தடிப்பு, இவற்றின் மூலம் பெருக. இப்போ முதலாவது இந்த அழுத்த வித்தியாசம்ன்றது எங்கே இருக்குமென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அழுத்தம் ஏற்றத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அழுத்தம் VH சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/4πσ0/Q/R. இதே ஈக்கெடுத்த மின்புலச்சரிவு தான் இருக்குது. 1/4πσ0/Q/R வர்க்கம். ஆறுண்டா இதில் அழுத்தம் தானே. இந்த ஆறுன்றது தூரம், இந்த அழுத்தம் இருக்க தூரம். அதே மாதிரி இந்த ஆறும் அதை தான் சொல்லுது. அப்போ இதுக்கும் இதுக்குள்ள தொடர்பு கொண்டு எடுத்தோம்டா E சமன் VH/W வரப்போகுது. ஏண்டா இதை இப்போ இந்த ஆறுன்றதை நான் W போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா W இந்த கெப்புக்குள்ளே இது நடக்குது. மின்னழுத்தம் அதை VH தான் இருக்குது. இதுக்குள்ளே மின்புலச்சரிவு இந்த W நடக்குது. ரெண்டும் இருக்க முடியல. அப்போ W வர்க்கம். அப்போ நாங்கள் இந்த VH W பிரித்து விட்டோம்டா கீழே வர்க்கம் W வர்க்கம் ஈக்கு சமனாக வரும். அப்போ இதுதான் கோவை. E சமன் VH/W. இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணுவேன். இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு E தேவை. அதாவது மின்புலச்சரிவு. இதில் என்னென்ன விசை தாக்கம்னு கேட்டிங்கன்னா இலத்திரன் இந்த விதத்தில் போகுது. அதே மாதிரி காந்தப்புலம் உண்டு இலத்திரனில் தாக்குது. அப்போ ஒரு ஏற்றத்தில் காந்தப்புலம் தாக்கும்போது இங்கே ஒரு மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். சரியா? அந்த மின்னியக்க விசைக்கான சமன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா
எஃப் சமன், அதாவது இப்போ சும்மா சொல்கிறேனே, இதில் போகிறேன்னா இப்போ ஒரு ஏற்றம் ஒன்று இருக்குது சரியா. ஒரு ஏற்றத்தை நான் காந்தப்புலத்துக்குள்ளே வச்சேனாண்டா அதில் தொழிற்படுற விசை என்னென்று கேட்டிங்கண்டா எஃப் சமன் பி ஐ டியாக இருக்கும் சரியா. இது காந்தப்புலத்தில் இது காந்த பயடர்த்தி மின்னோட்டம் வி, அதில் மின்னோட்டம் சம்மந்தப்படாதால் எஃப் சமன் பி கியூ வியாக இருக்கும். இதாவது வேகம், இது நகர்ற வேகம் FBQVயாக இருக்கும். இது ஒரு கம்பிக்கு எஃப் சமன் BIVன்றது கம்பிக்கு வேகம், இது V என்ற அழுத்தம் இல்லை வேகமாக இது. அப்போ இது ஒரு கம்பிக்கு, அதாவது ஒரு கம்பியை நாங்கள் காந்தப்புலத்தில் வச்சோம்னா எஃப் சமன் BIV தொழிற்படுற விசை. அதே மாதிரி ஒரு ஏற்றத்தை வச்சோம்னா Q என்ற ஏற்றத்தை வச்சோம்னா தொழிற்படுற விசை எஃப் சமன் BQV என்றுக்கும் இது வேகம். அதே மாதிரி இது மின்புலச்செறிவிலே சம்மந்தப்பட்டிருக்கு. மின்புலச்செறிவுண்டா ஒரு இப்போ மின்புலம் ப்ளஸ் மைனஸுக்கு இடையில் இப்போ ப்ளஸ் இருக்கிறதுக்கு இங்கே மைனஸ் இருக்கிற ரெண்டு அழுத்தம் இருக்கிற ஒரு தகட்டுக்கடையில் ஒரு மின்னேற்றத்தை வச்சோம்டா Q வச்சோம்டா இதில் தொழிற்படுற விசை என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப் சமன் EQவாக இருக்குது. அப்போ நான் இந்த ரெண்டு விஷயம் சமப்படுத்துகிறேன். நீங்கள் ஏன்னா இந்த எடுக்கணும் எனக்கு. அப்போ சமன் என்னென்னு எடுக்கணும்டா இவங்க தான் இருக்கு, இவருக்கு சமப்படுத்துறதுக்காக இவர் சமப்படுத்துகிறேன். எனக்கு காந்தப்புலம் மின்புலம் தானே இருக்குது இதில். அப்போ இதை எஃப் டேஷன் போகிறேன், இது எஃப் டபுள் டேஷன் போகிறேன். எஃப் டேஷ் சமன் எஃப் டபுள் டேஷை பண்ண போகிறேன். எஃப் டேஷன் செஞ்சிங்கன்னா BQV சமன் EQவாக இருக்க சரியா. EQவாக இருக்கிறதால இது இலத்திரனுக்கு தானே போட்டிருக்கோம். அப்போ B இலத்திரன் வோல்ட் வேகம் வேல்ட் வேகம் மின்புலச்செறிவு இலத்திரன் ரெண்டு பக்கம் தூக்கி விடுவோம். தூக்கி விட்டோம்டா சமன் என்னென்னு கேட்டிங்கடா BVயாக இருக்க போகுது சரியா. இதை கொண்டு போய் அங்கே போடலாம், BV என்று வரப்போகுது. அப்போ சமன் BV அதில் போட்டால் என்ன பிரச்சனை வருமெண்டா, ஒரு பிரச்சனை வராது. BV வேகத்தை சமப்படுத்தணும். இப்போ என்ன என்ற இதில் வேகம் கேட்கலையே. அப்போ வேகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, இதில் போடலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு BIஎல்லாம் சம்மந்தப்பட சொல்லியிருக்காங்க. I வேணுமாம், N வேணும், ET இதெல்லாம் சம்மந்தப்படுற மாதிரி ஒரு சமன்பாடு இருக்குது. என்ன சமன்பாடு கேட்டிங்கன்னா இன்னொருத்துக்கு இன்னொரு சமன்பாடு இருக்குது. I சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடத்திக்குள்ளால் இலத்திரன் பாயிர வேகம், அதாவது I சமன் அதில் குறுக்குவெட்டு பரப்பு அதே மாதிரி அதோட வேகம் இலத்திரண்ட வேகம் இலத்திரண்ட எண்ணிக்கை குறுக்கட்டு பரப்பு இலத்திரண்ட வேகம் இலத்திரண்ட எண்ணிக்கை அதே மாதிரி அந்த இலத்திரண்ட எண்ணிக்கை தான் எண்ணி என்றது இலத்திரண்ட எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதுன்றதை காட்டுது எண்ணி என்றது. அப்போ B சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயங்கிள் ANEயாக இருக்க போகுது சரியா. அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா குறுக்கட்டு பரப்பு. இப்போ ஒரு கம்பிக்குள்ளால் பாஞ்சேன்டா அதில் குறுக்கட்டு பரப்பு இலத்திரண்ட வேகம் அதே மாதிரி இலத்திரண்ட எண்ணிக்கை இது ஓரளவுக்கான அளவுக்கு தான் திறந்துருக்காங்க என்னென்று. அதே மாதிரி இது இலத்திரண்ட ஏற்றம் தந்துருக்காங்க. அப்போ இலத்திரண்ட ஏற்றம் இதில் எண்ணிக்கை ரெண்டையும் பிரிக்கணும். அப்போ AVNE என்று சொல்லுவோம் மின்னோட்டத்துக்கு. அப்போ V சமன் என்னென்று போடலாம்னு கேட்டிங்கன்னா ஐயங்கிள் ANE. இதில் குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா W தர T. என்ன இதில் குறுக்குவெட்டு பரப்பு தானே குறுக்குவெட்டு பரப்பு. அப்போ W தர T. அப்போ இதில் போட்டோம்னா V சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயங்கிள் WT குறுக்கோட்டு பரப்புக்கு WT NE. அதாவது இது எண்ணிக்கை உடலை கனவில் இருக்க இலத்திரண்ட எண்ணிக்கை இது இலத்திரண்ட ஏற்றம் இதுவும் சமன்பாடு. அப்போ இதுக்குள்ளே 3 விஷயம் சம்மந்தப்படுது. ஒன்று காந்தப்புலம் ஏற்றத்தில் எப்படி தொழிற்படும் என்று தெரியும், காந்தப்புலத்தில் ஏற்றம் எப்படி தொழிற்படும் அதில் தவிர்க்கிற விசையை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மின்புலத்துக்குள்ளே ஒரு ஏற்றத்தில் தொழிற்படுற விசையை சம்மந்தப்படுத்திருக்காங்க. ரெண்டையும் சமப்படுத்தி நான் ஒரு சமன்பாடு எடுத்தேன்னா இதில் எனக்கு டிரெக்டாக வியை யூஸ் பண்ண சொல்லலை. ஏன்னா சமன்பாடு முன்னாலே எங்களுக்கு தந்திருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி. இதெல்லாம் அங்கே சம்மந்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மின்னோட்டத்தோட சம்மந்தப்படுது I சமன் AVNEயோட சம்மந்தப்படுது. அப்போ நான் வீக் எடுத்துட்டேன், இந்த கோயை கொண்டு இதில் போடுறேன். அப்போ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா BIயங்கிள் WTNEயாக இருக்க போகுது சரியா. அப்போ எங்களுக்கு பொதுவாக நான் பேசிக்காக எடுத்துக்கூடிய இந்த இருக்குது சமன் VHங்கிள் W. அப்போ இதில் போட்டு பார்த்துக்குவோமா சமன் VHங்கிள் VH இதான் ஹோல் விளைவு W VH தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ VH சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா E.W
அப்போ இ எனக்கு தெரியும், விஹெச் சமன் இ தான் இருக்குது, BIWTNE தர டபுள்யூ. ஓஹோ, டபுள் ஜம் இல்லாமல் போயிட்டு விடுக்கிற சம தூரமே இல்லாமல் போயிட்டு. இப்போ விஹெச் சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா DI TNE இருக்க போகுது, NET நெட் எழுதலாமே. ஓகே, அப்போ விஹெச் சமன் BI TNE இருக்க போகுது உங்களுக்கு. ஓ, அப்போ இதில் மின்புலம் காந்தப்புலம் அதே மாதிரி மின்னோட்டத்தில் டிரெக்டான சமன்பாடு AVNE இதோட சம்மந்தப்படுத்தி இருக்கேன். இதில் எங்கே இருக்கேன்னா இதில் இருக்கிற V எல்லாமே வேகத்தை தான் குறிக்குது. இதெல்லாம் V தான் வேகமாக. அதே மாதிரி இதுவும் வேகம்தான், இதுவும் வேகம்தான், மொத்த வேகத்தோட சம்மந்தப்பட்டு தான் எடுத்திருக்கேன் இதை. இப்போ சமன்பாடு எடுத்தாச்சு. இப்போ B சமன் 0/4 சரி பிரிக்க விட போகிறாங்க. B சமன் 0/4, L சமன் I சமன் 32 ஆம்ப். அதே மாதிரி N சமன் 10/28, E சமன் 1/6 10/19, T சமன் 2 மில்லி மீட்டர், அப்போ 2 தடவை 10/3 மீட்டர். VH கிடைக்க மொத்தமாக சமன்பாடு போடுவோமா? VH சமன் V என்னென்னு கேட்டிங்கன்னா 0/4, I என்ன கேட்டிங்கன்னா 32 ஆம், கீழே T எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 தடவை 10/3, N எவ்வளோண்டா 10/28, E எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1/6 தடவை 10/19. இப்போ VH சமன் இதையும் 10ஆல் பெருக்கிறேன், 0/4 1/6 10ஆல் பெருக்கிங்கன்னா 4 தடவை 32, கீழே எண்களை மட்டும் எடுக்கிறேன் 2, இதை 10ஆல் பெருக்கியா சேர்க்கிறேன். அப்போ 2 தடவை 16. மிச்சமாக இதில் மேலே ஒரு தானம் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா 10/3 இருக்குது, தர 10/28 இருக்குது, தர 10/19 இருக்குது. 19ஐயும் 3 22 -22, -22லேருந்து +28 போனால் 2 கழிபடும், அப்போ +6 வரும். சரியா? அப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் சுருக்கின எங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 10/21 கழிச்சு விட்டீங்களே, 22 22லேருந்து 28 போனால் 6, நேராக தான் வரும். நேர் 6 கீழே இருக்குது. அப்போ இதாவது சுருக்கும் முதலாவது 2 4 16 2 32. அப்போ VH சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 4 தானே, அப்போ 4 தடவை 10/6 இருக்க போகுது, 10/6 வோல்ட். சரியா? 10/6 வோல்ட்ன்று இருக்க போகுது. வேறு மைக்ரோ பில்லுன்னு கேட்டுருக்காங்களே, ஏன்னா 10/6 மைக்ரோ தானே, 10/6 வோல்ட்டில் இருக்க போகுது. அப்போ இதுக்கிடையில நான் அழுத்தம் வோல்ட், அதாவது VH ஹோல் விளைவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 தடவை 10/6 இருக்க போகுது. மேலே ஒரு ஒன்றில் வேறு எதனையும் மாற்றாமல் முழு கடத்தியும் இலத்திரங்களின் நகர்வகத்திற்கு சமனான ஒரு மாறாவகம் X திசையில் அசைக்கப்படுமாயும். ஓஹோ, ஏண்டா அதில் இருக்கிற சார்பு வகம் தான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அசைக்கப்படுமாயின் ஹோல் வோல்ட்டளவின் பருமனுக்கு என்ன நடைபெறும், உங்கள் விடைக்கான காரணம் தருக. இப்போ ஹோல் விளைவில் எனக்கு ஒரு சமன்பாடு டிரெக்ட் அடுத்த நான் என்னென்னு கேட்டிங்கன்னா E சமன் VH டவு, E சமன் BV என்ற கடைசி, அதாவது 2 பேசிக் முன்னுக்கு ஒரு சமன்பாடு எடுத்தேன் அப்படின்னா E சமன் என்னென்று எடுத்தனா VH W தடிப்பு, அதாவது D இல்லை W, அது 2 இளம். இதை எடுத்துட்டு அடுத்த சமன்பாடு என்ன எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா E சமன் BV என்ன எடுத்தேன், வேகம் சம்மந்தப்படுதான்னு எடுத்தேன் ஐயோட. இப்போ இந்த வேகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 புலம் வச்சுருக்காங்க, இதில் ப்ளஸ் இதில் மைனஸ் வந்துட்டு இதில் ப்ளஸ் வந்துட்டு, இப்போ இதுக்குள்ள ஒரு இலத்திரன் இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இலத்திரன் என்ன வேகத்தில் நகருதோ அதே வேகத்தில் இதுவும் நகர்ந்துதுண்டா, அதாவது அந்த கடத்தியும் அதே வேகத்தில் நகருது, ரெண்டுமே ஒரே வேகத்தில் நடந்தால் என்ன நடக்குமென்னு கேட்குறாங்க. அப்போ ஒரே வேகத்தில் நடந்தோம்டா இந்த சார்பு வேகம் என்னவா இருக்குது, இது சார்பாக கடத்தி சார்பாக தான் இலத்திரன் வேகம் துணிஞ்சினாங்க. அப்போ இந்த சார்பு வேகம் சார்பாக என்ன, இது 2 ஒரே வேகத்தில் அணிஞ்சால் சார்பு வேகம் சார்பாக என்ன வேகம் என்னவா இருக்கும், 0 இருக்கும். சரியா? வேகம் இலத்திரண்ட வேகம் என்ன இருக்குது, சார்பு வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 0. அப்போ இந்த வேகம் என்ன செஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா 0 போயிடும். இது 0 ஈயும் 0, E 0 இதுவும் 0. அப்போ VH என்னவா இருக்கும், 0 இருக்கும். அப்போ VHக்கு என்ன நடக்குமான்னு கேட்டிங்கன்னா
அழுத்தம், அதாவது ஹோல் மின் அழுத்தம் 0 ஆகும். சரியா? ஹோல் மின் அழுத்தம் 0 ஆகும். அப்போ விஹெச் சமன் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 0 போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எழுத்துரெண்டு வேகம் நான் கடத்தி சார்பாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நாங்கள். அதனால் விஹெச், அப்போ வி 0 என்ன இதுக்கு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், வியோட இந்த கரெக்டான சமன்பாடு எடுத்தேன் நான். ஐஎங்கள் டிஎன்இ என்ற ஒரு கான்செப்ட் எடுத்து நான் என்ன எல்லாத்தையும் சமப்படுத்த சொன்னதால தான் முன்னுக்கு சமப்படுத்தினான். பட் இதான் ரெண்டும் பேசிக் அடுத்த சமன்பாடு. இதுக்குலாம் நான் பிரயோஜனா. அப்போ இதில் வேகம் 0 அழுத்தம் என்ன செய்யும் 0 தான் போகுது. அப்போ இது 3வது கேள்வி. சாரி, இப்போ இது 4வது கேள்வி என்னென்னா, மேலே ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு தகடு நிலையாக உள்ள போது, இப்போ தகடு நிலையாக இருக்கான், இவ்வளோ நேரம் அசைச்சவங்க இப்போ தகடு நிலையாக வச்சுருக்காங்களாம். தகடு நிலையாக உள்ள போது எஃப்எம்இ ஆகியன முறையே ஒரு இலத்திரன் மீது தாக்கும் காந்த விசையும் ஹோல் மின்னழுத்த செறிவையும் குறிக்கின்றது. எஃப்எம்மும் மீயும் ஏற்றக்காவிகள் மறையாக ஏற்றப்பட்டு இருப்பதற்கு பதிலாக நேராக ஏற்றப்பட்டு இருப்பின், ஓஹோ, இது மறையா இல்லாம நேராக ஏற்றப்பட்டு இருப்பின் விடி எஃப்எம்இ ஒவ்வொரு திசைகள் என்ன நடைபெறும்? இப்போ நேராக இருந்ததுண்டா, இப்போ தான் அந்த தகடத்தி, சரியா? இப்போ இதில் இலத்திரம் இல்லாமல் நேரேற்றம் ஒன்று இருக்கான். அப்போ நேரேற்றம் ஒன்று இருந்தால் மின்னோட்டம் இந்த திசையில் போகுது, சரியா? அப்போ ஈராசை எந்த திசையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த திசையில் இருக்க போகுது, சரியா? என்னென்னது கேட்குறாங்க, அழுத்தத்துக்கும் விசைக்கும் ஈக்கும் என்ன சம்மந்தம் மட்டும் கேட்குறாங்க. அப்போ மைனஸாக இருக்கும்போது எங்களுக்கு கீழே ப்ளஸ் வந்து மேலே மைனஸ் வந்தது. அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு மாறிட்டப்ப அப்போ மேலே ப்ளஸ் போய் கீழே மைனஸ் வரும், சரியா? சரி, அதே மாதிரி காந்தப்புலம் உள்நோக்கி தான் இருக்குது. ஏன்னா காந்தப்புலத்தை அவங்க மாற்றலை, பி உள்நோக்கி இருக்குது. அப்போ பி இருக்குது, காந்தப்புலம் இருக்குது, மின்னோட்டமும் இருக்குது. அப்போ தொழிற்படுற காந்தப்புலத்தில் தொழிற்படுற விசையை பார்த்தோம்டா, விடக்கை விதி யூஸ் பண்ணோம்டா இங்கே பக்கம் மின்னோட்டம் வருது, காந்தப்புலம் உள்ளே இருக்குது. அப்போ இதான் இடக்கை விதி. அப்போ இந்த டைமில் மின்னோட்டம் வருது, காந்தப்புலம் உள்ளே இருக்குது. அப்போ விசை எங்கே தொழிற்படுது, மேலே தான் தொழிற்பட்டுருக்கு. அப்போ எஃப்எம்ன்றது இங்கே தான் தொழிற்படும், ஆனால் ஈன்றது கீழ் நோக்கி தொழிற்பட போகுது, சரியா? அங்கே டபுள்யூ இங்கே இருக்க போகுது. இப்போ என்ன கேட்குறாங்க, பெருமானமாக கேட்குறாங்க இல்லையே. மேலே ஒரு ஒன்றில் காட்டப்பட்ட தகடு நிலையாக உள்ள போது எஃப்எம்இ ஆகியன ஒரு இலத்திரன் மீது தாக்கும் காந்த விசை ஹோல் மின் பிளச்சரிவும் குறிக்கின்றன. சரி, ஏற்ற காவிகள் மறையாக ஏற்றப்பட்டிருப்பதற்கு பதிலாக நேராக ஏற்றப்பட்டு இருப்பின் விடி எஃப்எம்இ ஆகிய ஒவ்வொன்றிலிருந்தும் திசைகளுக்கு என்ன நினைப்போம்? திசையை தான் கேட்குறாங்கண்ணே. எஃப்எம்ன்றது எங்களுக்கு மாறலை, ஏன்டா அப்பயும் மேல் திசைலாம் இருக்கும், இது மேல் திசைலாம் இருக்குது. அப்போ எஃப்எம்ன்றது மாறாது, இது கான்ஃபிடென்ட் மாறாது, சரியா? என்ன செய்யுதுன்னா மாறிட்டு எங்களுக்கு மாறும். அழுத்தம் ஈ மாறிட்டேன்டா, அழுத்தம் என்ன செய்யும், என்ன ஈ சமன் என்ன விஹெச்ங்கள் டபுள்யூ. அப்போ ஈ மாறிச்சுட்டா அழுத்தம் திசை என்ன செய்யும், மாறும். என்ன ப்ளஸ் மைனஸ் மாறிட்டேங்க, அப்போ அழுத்தம் என்ன செய்யும், அழுத்தத்திற திசையும் மாறும். இவ்வளோதான் பேசிக் கான்செப்ட், அவ்வளோதான். நோம்பலாக கேட்டிருக்காங்க. இதுக்கு இடக்கை விதி பாவிச்சுனா இந்த மின் காந்தப்புலத்துக்குள்ளே தொழிற்படுற விசைக்கும் இடக்கை விதி. அதே மாதிரி மைனஸ் இருந்தால் தான் இப்படி ஏற்றங்கள், அதாவது இங்கே ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் வந்தது, இப்போ ப்ளஸ் இருந்தால் என்ன செய்யும், இங்கே மேலே ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் வரப்போகுது, ஓகே. அப்போ இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆனால் இது என்ன கேட்குறாங்கண்டா, ஒரு குற்றிக்குள்ளே மின்னோட்டத்தையும் காந்தப்புலத்தையும் அனுப்பும்போது குற்றி ஒன்று வச்சு ஒரு கடத்தி ஒன்று வச்சு ஒரு பக்கம் மின்னோட்டம் இருக்குது, செங்குத்தா காந்தப்புலம் அனுப்புகிறோம். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு இலத்திரன் இருக்குது. இந்த இலத்திரண்ட அழுத்தம் எவ்வளவு, இந்த இலத்திரன் இருக்கும்போது எவ்வளவு ஹோல் விளைவை ஏற்படுத்தும், எவ்வளோ அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அந்த கடத்தியோட சேர்த்து இலத்திரண்டை அசைச்சோம்னா அழுத்தமே இருக்காதுன்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நான் இதே நேரேற்றம் வச்சோம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா திசை மாறப்போகுது, அதாவது மின் பிளச்சரிவும் மின் அழுத்தமும் மாறப்போகுதுன்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம். அடுத்தது 2 படம் RRI, ஓகே. ஒரே திசையில் மின்னோட்டம் போகுது. ஹோல் விளைவு புலனிகள் ஒரு காந்த புலத்தில் வைக்கப்படும் போது, ஹோல் விளைவு புலனிகளா வைக்கப்படும் போது வோல்ட்டளவு மாற்றங்களை உணர்வதன் மூலம் தொழிற்படுகின்றன. வோல்ட்டளவு வித்தியாசத்தில் தொழிற்படுது அந்த ஹோல் விளைவு புலனி, சரியா? காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது வோல்ட்டளவு மாற்றங்களை உணர்வதன் மூலம் தொழிற்படுகிறது. அந்த ஹோல் விளைவு புலனியை நான் காந்தப்புலத்தில் வச்சோம்ட்டா அது ஒரு வோல்ட்டளவு மாற்றத்தை உணருமா.
ஒரு சீரான காந்தப்புலத்தை பிறப்பிப்பதற்கு ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு ஒவ்வொன்றும் ஒரே எண்ணிக்கையான முறுக்குகளையும் சர்வசமமான ஓட்டங்களையும் கொண்டனவான ஆரைக்கு சமனான தூரத்தில் வைக்கப்பட்டனவான இரு சர்வசம வட்டச்சுருள்கள் பயன்படுத்தப்படலாம். ஓகே, இதனால் இரு சுருளுக்கும் இடையே உண்டான காந்தப்பாய் அடர்த்தி 1/4 பீட்டா ஓம் ஆகும். அதாவதுடா இந்த ஹோல் விளைவு புலனிக்கு ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது ஒரு வோல்டெழுவு மாற்றம் உணரலாமா? தொழிற்படுதான். ஹோல் விளைவு புலனி, அந்த ஹோல் விளைவு புலனிக்கு காந்தப்புலம் இருக்கணும், ஒரு வோல்டெழுவு மாற்றத்துக்குள்ள தொழிற்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இந்த காந்தப்புலத்தை செய்யறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 சர்வசமாக இருக்க 2 வளையத்தை எடுத்தான். சரியா? அது 6 தானே, எல்லாம் 6 தான். அப்போ இங்கே போட்டு காட்டிடுவாங்க, இது மாதிரிதானா. அதே மாதிரி 6 தூரத்துலாம் வச்சுருக்கோமா, வச்சு போட்டு ஒரே திசையில் மின்னோட்டம் அனுப்புகிறோம் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்க. அப்போ வழக்கை திருப்பதி இந்த மேல் நோக்கி திசையில் போனால் இந்த காந்தப்புலம் நோக்கி இருக்கும். அப்போ எப்படி போகுது காந்தப்புலம், இப்படி ஒரு உருவாக்க போகுது, இப்படி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்க போகுது. அதானே கணக்கு. ஓகே, இதுக்கிடையிலான இருக்க காந்தப்புலம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா 1/4 பீட்டா. ஓகே, காந்தப்பாய் அடர்த்தி ஆகும். இங்கே பீட்டா நோட்டானது ஒரு தனிச்சுருளின் மையத்தில் உள்ள காந்தப்பாய் அடர்த்தி ஆகும். ஓஹோ, இந்த பீட்டா நோட்டுன்றது ஒரு காந்தப்புலத்தில், இந்த பீட்டா நோட் மட்டும் ஒரு காந்தப்புல இந்த இதுக்குள்ளே இருக்க மையச்சுருள், அதில் அகனியில் இருக்கிறது இதான் மையத்தில் இருக்கிற ஒரு காந்தப்பாய் அடர்த்தியாகும். சரி, இதனால் காந்தப்புலம் இந்த சில காந்தப்புலம் போகுது, இப்படி வந்து இப்படி போகுது. இது நோர்த் சைட்டாக இருக்கும், சவுத் சைட்டாக இருக்கும். ஏன்னா வழக்கத்திற்கு இதுபடி இப்போ பியாசாவ விதியிலிருந்து தொடங்கி முறுக்குகளின் எண்ணிக்கை, ஆரைய ஓட்டம், மைய ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு வட்ட சுருளின் மையத்தில் இருக்கும் காந்தப்பாய் அடர்த்தி பீடோட்டிற்கான ஒரு கோவையை பெருக கோவையில் உள்ள மற்ற குறியீட்டினை பேரெடுக்க. அவர் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மின்னோட்டம் அப்படி ஒரு கம்பியால் போகுது. சரியா? ஒரு மின்னோட்டத்தை கொடுக்குறேன், ஐ என்ற ஒரு மின்னோட்டத்தை அழைக்கின்றிருக்கேன். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எனக்கு 6 தூரம் தான் தேவை. சரியா? 6 தூரத்தில் இப்போ ஒரு 6 தூரத்தில் ஒரு பி என்ற புள்ளி வச்சுருப்போமே. அப்போ இந்த கெப் இந்த சின்ன துண்டுக்குள்ளே, சரியா, இந்த சின்ன துண்டுக்குள்ளே, இதை டெல்டாவில் எடுப்பேன், இந்த சின்ன துண்டுக்குள்ளே இந்த டீட்டாவோட கம்பி விளைஞ்சிருக்கு. எப்படி? எனக்கு மின்னோட்டத்துக்கு செங்குத்தாக தான் காந்தப்புலம் தொழிற்படணும். அப்போ டீட்டா கோணத்தோடு இருக்கண்டா இதை நாங்கள் செங்குத்தா நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும்? கோண சார்பு கோஸ், கோணம் இல்லாமல் பிடிச்சா சைன் கண்டுபிடி போகணும். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்டா, காந்தப்பாயில் பீட்டா சமன் குறிப்பிட்ட தூரம் தான் இருக்கிறேன், இந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே, அதாவது இந்த கம்பிக்குள்ளே இந்த கெப்புக்குள்ளே, இந்த டெல்டா எல்லுக்குள்ளே ஒரு காந்தப்புலம் தொழிற்படும். கம்பி நான் ஒரு கோணத்தில் வச்சுருக்கேன், அதை இந்த மின்னோட்டத்துக்கு செங்குத்தாக மாற்றுறேன். அப்போ தான் நான் கணிக்கலாம். அதனால் பீட்டா சமன் மியூ நோட், அதாவது சுயாதீன வெளியில் காந்த விசைக்கோடுகள் உப்பு வத்துறன்னு சொல்கிறது. இல்லை மியூ நோட் அண்டு சுயாதீன வெளியில் இப்படி உட்புகும், அவன் குறிக்க சொன்னவங்க தானே, அதனால் வாயிலே சொல்கிறேன், சுயாதீன வெளியில் காந்த விசைக்கோடுகள் உட்புகும் திறன்னு சொல்கிறது. மியூ நோட் ஐ, இது போன மின்னோட்டம், இதுக்குள்ளால ஒரே மினிட் தான் போகுது. எந்த தூரத்துக்குள்ள எடுத்தனால டெல்டா எல் கீழ் 4π, இது ஒரு மாறிலி, அங்கால ஆர் வர்க்கம் போகிறேன், ஆர் வர்க்கம். இதுதான் சமன்பாடு. அதாவது பியாசோ சொன்ன விதி தான், மியூ நோட் ஐயங்கள் 4π ஆர் வர்க்கம், இதுங்கால டெல்டா எல் இருக்க போகுது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, முறுக்குகளின் எண்ணிக்கை ஆகிய கொண்டுள்ள வட்டச்சுருள் மையம். அப்போ வட்டச்சுருள் மையத்துக்கு இதை போடட்டாம் இந்த விஷயம். அப்போ ஒரு வட்டச்சுருள் மையம், இது ஒரு வட்டச்சுருள், இதில் மையத்துக்கு நான் போட போகிறேன். சரியா? இப்போ 6 தூரத்தில் இருக்குது. அப்போ பீட்டா சமன் மியூ நோட், மின்னோட்டம் ஐ தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க, சும்மா ஒரு ஐ போகுது. டெல்டால்ன்றது வட்டச்சுருள் தானே, வட்டம் மொத்தமாக எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2πr இருக்கும். மொத்த நிலம் வட்டச்சுருளுக்கு மொத்தம் வட்டத்துக்குள்ளே நான் பார்ப்போம், வட்டத்துக்குள்ளே இருக்க மையம் தான். இப்போ எல்லா தலையுமே இல்லை தொழிற்பட போகுது. அப்போ 2πr, அதை விட்டு கீழே 4π, எவ்வளோ தூரத்தில் என்ன ஆர் வர்க்கம், இந்த தூரத்தை தான் பார்க்க போகிறேன். அப்போ ஆர் வர்க்கம் என்று போட்டோம்டா. பீட்டா சமன் என்னட்டு கேட்டிங்கண்டா, மியூ நோட் ஐ, இந்த 2π மட்டும் கீழே 2 வரப்போகுது, இந்த ஆரையும் மட்டும் ஆர் வரப்போகுது. அப்போ மியூ நோட் ஐயங்கள் 2r 2 வரப்போகுது, மியூ நோட் ஐயங்கள் 2r. ஓகே, என்ன வட்டத்துக்கு தானே யூஸ் பண்ணுறேன், வட்டம் தான் இந்த இவ்வளோ நிலத்துக்கும் யூஸ் பண்ணால் எவ்வளோ, இங்கேருந்து இந்த 6 தூரத்துக்கு தான் இவ்வளோ மீன்புலம் மட்டும் எனக்கு தேவை. மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பியாசோவின் விதியை குறிப்பிட்டு இதில் மியூட்டமெண்ட், அதில் முறுக்கள் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்களோ, முறுக்கள் எண்ணிக்கைண்டா அதை என்ன சொல்லுவோம், பீட்டா சமன் மியூ நோட் NI 2r. எத்தனை முறுக்கு, அதை 4 பேருக்கு விடுறதானே, இப்போ 5 முறுக்கண்டா 4 பேருக்கு, 10 முறுக்கண்டா 10 பேருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன்.
ஐயோ அடுத்த கேள்வி தந்திருக்காங்களா, சாரி. அடுத்தது என்ன கேட்குறாங்கண்டா, அதுலேயே மூன்றாவது n சமன் 1000 I சமன் 2 R சமன் 0.12 மீட்டர் தந்திருக்காங்க. மீனோட்டை கணிக்க, அதாவது சுழி மையத்தில் உள்ள காந்த பாய அடர்த்தி மீனோட்டத்தை கணிக்கிட்டான். இந்த மையத்தில் இருக்குது காந்த பாய அடர்த்தி கணிக்கிட்டான். இதில் மியூனோட் தந்திருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா 4π தர 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் -1. அப்போ பீட்டா சமன் மியூனோட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா 4π தர 10⁻⁷ தர என்ன எவ்வளவு 1000, அதை 10⁻³ அடுக்குன்னு போடுறோம். தர ஆர் ஐ மின்னோட்டம் வந்தது 2 ஆம்ப், 2 2 ஆர். இப்போ 2 தர 6 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 எவ்வளோ தந்துருக்காங்களா, அந்த இருக்குது 0.12. ஓஹோ பைக்கு பெருமானம் எடுக்கணும். இப்போ பைக்கு பெருமானம் எடுக்கணும். பைக்கு தந்துருக்காங்களா இங்கே பெருமானம் 3 பைசா 3 எடுக்க தந்துருக்காங்க. சாரி பைசா 3 எடுக்கட்டாம். அப்போ பொறுப்போமே. அப்போ பீட்டா சமன் 4 தர 3 தர 2 இந்த 2க்கு 2 தர 12 தர 10⁻², 0.12 12 தர 10⁻² எடுக்கலாம். இங்கே 10⁻7 தர 10 இது மரம், இது நேர் கழிப்பட்டு தானே 7லேருந்து 3 போனால் 4. அப்போ மரம் 4. அப்போ இதால் வைக்கணும் 2 4, இதால் வெட்டினோம்னா 6, 3 2 6 6 ரெண்டு வந்துட்டு. அப்போ பீட்டா சமன் 3 2 6, அதே மாதிரி 6. அப்போ இவ்வளோத்தையும் வெட்டணும். 1 தான் மிச்சம் இருக்குது. 1 தர 10 2 அங்கே போனால் சக 2 மாறும். அப்போ 1 தர 10 2 அங்கே போனால் சக 2. அப்போ 2 கழிப்பு 4 2 போனால் 2 என்ன 2 10⁻². அப்போ 1 தர 10⁻² என்ன இருக்க போகுதுண்டா, இதான் 1 தர 10⁻² இருக்க போகுது. அப்போ ஒரு வட்டச்சுருளில் 1000 சுற்றினோம்டா அதில் 0.01 காந்தப்புலம் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்கண்டா, மேலே பியில் தரப்பட்ட பந்தியை உசாக்கி இரு சுருளுக்கும் 0.2 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்படும் எனில் அதே ஆறையிலான்னு வச்சுருக்காங்க. வாரசம் 0.2 அதே ஆறையில் வைக்கிறோம்டா அவற்றுக்கிடையுள்ள சீரான காந்தப்பாய அடர்த்தியின் பெருமானத்தை காண்க. அவற்றுக்கிடையிலான சீரான காந்தப்பாய அடர்த்தின்ற பெருமானத்தை காண்க. அதே தூரத்தில் வச்சோம்டா. இப்போ எங்களுக்கு பிரச்சனை இங்கே இல்லை. இப்போ தூரம் மட்டும் சொல்லிட்டான். ஏன் இதுக்கு தூரத்தை சம்மந்தப்படுத்திடுவான். அப்போ இப்போ யோசிப்போம். எப்படி யோசிப்போம்டா, இப்போ வந்து சுருள் 2 சுருள் இருக்குது. இப்போ காந்தப்புலத்தை ஏற்படுத்துறதுக்கு மின்னோட்டம் பாஞ்சிட்ருக்கு. இப்போ இதால் ஐ என்ற ஒரு மின்னோட்டம் பாயுது. அதே மாதிரி இங்கே ஒரு ஐ என்ற மின்னோட்டம் பாயுது 6 தூரத்தில். இந்த நடு மையத்தில் எவ்வளோ இருக்குமென்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கண்டுனாங்க 0.01 டெரா. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 0.01 டெரா வந்திருக்கும். இதுக்கு இடையிலான வித்தியாசம் அவங்க தந்திருக்காங்க 1/4 பீட்டா. அதுவும் இது மாறாக இருக்கும்போது இந்த தந்திருக்காங்க. சாரி அந்த தந்திருக்காங்க 1/4 பீட்டா தந்திருக்காங்க ஏற்கனவே. அப்படின்னா நாங்கள் இதில் பிரதிட்டாவில் வந்துடுமே. இப்போ இதுக்கு இடையிலான காந்த அதை தான் கேட்குறாங்க. இரு சுருளுக்கும் இடையிலான வைக்கப்படும் மணி, அதாவது 1/2 வைக்கப்படும் மணி சீரான காந்த இடத்தையும் பெருமானம் இந்த இருக்குது. அப்போ பீட்டா பி சமன் எவ்வளவு 1/4 பீட்டா தந்திருக்காங்க. அப்போ 1/4 இந்த 6 தூரத்தில் வைக்கிறான். இப்போ இதே 6 தூரம் தான் இப்போ நான் கணக்கு போட்டு செஞ்சேன் நான். அப்போ இதே 6 தூரத்துக்கு தான் வைக்கிறாங்க. அப்போ 1/4 தர பையன் திட்டம் 1 தர 10⁻². அப்போ 1/4 தர 10⁻² டெராவாக இருக்கு. ஓஹோ 1/4 தர 10⁻². ஓகே. ஆனால் 6 1/2 ஓகே. ஆனால் 1/4 தர 10⁻². ஓகே. அப்போ சீக்கல்வி அடுத்தது. இப்போ காந்தப்புலத்தை உருவாக்கியாச்சு சரியா. ஏமா தர தந்துருக்காங்க. அப்போ இதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செஞ்சாங்க, கேள்வியில் ஒரு கடத்திக்குள்ளால் ஏற்றத்தை அனுப்பி மின்புலம் காந்தப்புலத்தையும் சமப்படுத்தி மின்னோட்டத்தையும் வச்சு கொண்டு ஒரு சமன்பாடு கிரியேட் பண்ணாங்க. அதில் ஹோல் விளைவு எடுத்துனாங்க. பிறகு ஹோல் விளைவு எடுத்துனாங்க. அந்த ஹோல் விளைவை வச்சுக்கொண்டு பிறகு என்ன செஞ்சாங்கண்டா, அந்த ஏற்றம் ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னும் திசையில் மாறும்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அப்போ எலக்ட்ரான் அதுக்காக கான்செப்டும் பார்த்தாச்சு. ஆனால் காந்தப்புலத்தால் அதில் விசை மாறல, பட் மின்புலத்தால் தாக்கம் ஏற்பட்டது. அழுத்தமும் மாறிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிறகு ஒரு புலனியங்கம் அது காந்தப்புலம் மின்புலம் இருந்தால் தான் வேலை செய்யும், மின்னழுத்தத்தில் வேலை செய்யும்னு சொல்லி போட்டு அதில் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பியாசோ சமன்பாடு எடுக்க வச்சு அதை வச்சு டிரெக்ட் அவங்க எப்படி எடுப்பீங்க, நீங்கள் ஒரு மென்முறுக்கில் இருக்குது எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லி போட்டு அவங்களே கான்செப்டில் சில விடைகள் தந்தாங்க. இவ்வளோ 2 அதே 6 தூரத்தில் எடுத்தால் இவ்வளவு காந்தப்பருமன் இருக்குன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு இப்போ சீக்குள்ளே வர்றாங்க. எப்படின்னா சுழலும் பொருட்களின் சுழற்சி கதியை துணிவதற்கு. ஓஹோ, அவள் சுழலும் பொருளை சுழற்சி கதியை துணிவதற்கு ஒமேகா
அப்படித்தானே? ஓ சுழற்சிக்கதி துணிவதற்கு ஹோல் புலனி பயன்படுத்தப்படுகிறது. ஹோல் புலனி இதுக்கு தான் பயன்படுத்தப்படுதா? எப்படி? சுற்றளவை சுற்றி சம இடைவெளி தூரங்களில் ஏற்றப்பட்ட ஒரே ஓட்டத்தை கொண்டு செல்லும் 4 சர்வசம கம்பி சுருள் ஒரு சுழலும் சில்லு ஒரு மூன்றில் காட்டப்பட்டுள்ளது. காட்டிதான் இருக்கான். இப்படி ஒரு சில்லு, இதில் மின்னோட்டம் இப்படி போகுது. அதே மாதிரி இப்படி ஒரு சில்லு, இதில் மின்னோட்டம் இப்படி போகுது. இதுவும் ஒரு சில்லு இப்படி போகுது. இதுக்கும் இப்படி, இதுக்கும் இப்படி, இதுக்கும் இப்படி உள்ளதான் எல்லாம் போகுது. ஓ வழக்கை தெரியுது பார்த்தனா எல்லாம் உள்ளதான் போகுது. அதாவது இப்படி பார்த்தா மேலே போகுது. இந்த பாருங்க இதுவும் உள்ளதான் போகுது, இதுவும் உள்ளதான் போகுது. அப்போ இதுவும் உள்ள தானே போகணும். ஓ இதுவும் உள்ளதான் போகுது, இல்லை எப்படி போகுது? அதே மாதிரி இதே செட்டில் அதே திசையில் போகுது. இங்கே இது ஒரு வட்டம். ஓகே. செல்லில் உள்ள சுருள்கள் சரசமான அதோட கொண்டு செல்லும் ஒரு மேலதிக சுருள் எஸ். அதே ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு மேலதிக சுருள் எஸ் ஒரு ஹோல் புலனியுடன் அதன் அடுத்த நிலையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ எஸ்ன்றது வந்து நிலையாக இருக்கு. இப்போதான் வழங்குது. இதுக்குலாம் எஸ் நிலையாக இருக்குது. இதுதான் எஸ் ஆம். இது நிலையாக இருக்குது. மின்னோட்டம் ஒரே திசையில் போகுது. இப்போ நாங்கள் அந்த ஹோல் புலனி இந்த இருக்குது. இதுக்கிடையில் அந்த நாங்கள் முதல் செஞ்ச தட்டுக்கள் இந்த இருக்குது. இதுக்கு ஒரு விஎச் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதாவது விஎச் அழுத்தம்னா நம்மளோட ஹோல் அழுத்தம் கொடுக்குறாங்க. இதோடு சேர்ந்தா இந்த கன்வெர்ட் ஆகி இங்கே மின்னோட்டம் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதோட மின்னோட்டம் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மின்னோட்டம் போட்டிருக்கா சரியா? சரி மின்னோட்டம் இந்த திசையில் மின்னோட்டம் போகுது. இந்த இதான் சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கு. எல்லாம் ஐஏயில் இருந்துருக்காங்க. ஐ ஐ ஐ இப்போ கான்செப்ட் இல்லைங்குது. இந்த இருக்குது அந்த அழுத்த அந்த முதுகு செஞ்ச களியில் இருக்குது அந்த கடத்தும் திண்மம். இதுக்குள்ளே என்ன இருக்குமென்றா இதை சுழலும் பொருள் இதாச்சும் காணலாம்னு சொன்னவங்க. ஆனால் சுழற்சி பொருள் சரி இதை பார்ப்பேன். இதுக்குள்ளே இந்த அழுத்தம் இதான் ஹோல் அழுத்தம் இந்த இருக்குது. மின்னோட்டம் போகுது சரியா? ஹோல் அழுத்தம் இந்த இருக்குது. இங்கே தான் இந்த பிஹெச் வரப்போகுது. இந்த இருக்குது. இதுக்குள்ளே போகிற மின்னோட்டம் ஏற்றது என்ன நடக்கும்ன்றதையும் இது ரெண்டுக்குள்ளாலே ஒரு காந்தப்புலம் உருவாக்கும். சரியான 6 தூரத்தில் வச்சோம்னா 1/4 10 காந்தப்புலத்தை உருவாக்கும். காந்தப்புலத்தை உருவாக்கி என்ன நடக்கும்? பாமே சில்லு உள்ள சுருள்கள் ஒன்று கோட் பண்ண வரிசையாக இருக்கும் போது புலன் அடுத்து நிலையாக வைக்கப்பட்டுள்ளது. சுழலும் சில்லின் உள்ள சுருள்களில் ஒன்று நிலையான சுருள் எஸ்ஸுடன் கோல் புலனுடன் வரிசையாக இருக்கும் போது ஒரு சீரான காந்தப்புலம் தாமிக்கப்படும். இரண்டும் இப்படி இருக்காங்க. காந்தப்புலம் தாமிக்கப்படும். ஹோல் புலனி வோல்ட்டளவு துடிப்பை பிறப்பிக்குமாறு விடப்படும். சில்லு சுழலும் போது ஒவ்வொரு வரிசையாக்கமும் ஒரு வோல்ட்டளவு துடிப்பை உண்டாக்கி சுழற்சிக்கதியை அறிந்து கொள்வதை சாத்தியமாக்குறது. அப்போ இந்த செட் போயிட்டு இந்த செட் வரும்போது ஒரு வோல்ட்டளவு உருவாகுமா? அப்புறம் இந்த செட் வரும்போது இது சுற்றி கொண்டே இருக்க போகுது. இப்போ அப்போ ஒவ்வொரு தடவையும் இதோட இது வந்து கனெக்ட் ஆகும்போது ஒரு காந்தப்புலம் உருவாகி என்ன செய்ய மாட்டோம்? ஒரு அழுத்தத்தை உருவாக்குமா? அப்போ என்ன செய்யும்? அந்த அழுத்த துடிப்பை இது துணிஞ்சு கொண்டு இருக்குமா? அதை வச்சுக்கொண்டு கதியை துணிறாங்களாம். ஓகே இப்போ நடக்குது என்னடா முன்னுக்கு இதை கடைசியாகாம என்ன விஷயம்ட்டு சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கண்டா உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரையா? இப்போ அமைப்பு கேட்குறேன். ஹோல் புலனியால் பிறப்பிக்கப்படும் துடிப்பு மீறுதல் F0 அப்போ இதால் துடிக்கப்பட்டீங்கன்னா அதாவது ஹோல் புலனியால் பிறப்பிக்கப்படும் துடிப்பு F0 சில்லின் சுழற்சி மீறல் F-க்கான கோவையை கேட்குறாங்க. இதால் துடிப்புறது என்னென்ன F0 துடிப்பு உருவாக்கப்படுதான். அப்போ ஒரு செகண்டில் உருவான அலைவுகள் எண்ணிக்கை தான் துடிப்பு. ஒவ்வொரு அலைவும் யாரால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு செட்டால் தான் உருவாக்கப்படும். ஏன்னா அதில் கடைசி வரியை பார்த்தீங்கன்னா சில்லு சுழலும் போது ஒவ்வொரு வரிசையாக்கமும் ஒரு வோல்ட் அளவு துடிப்பை உண்டாக்கும். அப்போ சுழற்சி கதியை அறிந்து கொள்வதற்கு சாத்தியமாகும்டா. அப்போ ஒவ்வொன்றும் FF உருவாக்க போதிங்க. இதான் F இருக்க போகுது ஒவ்வொன்றையும். அப்போ 4 F சமன் என்னென்று F0 இருக்க போகுது. அப்போ F சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா F0 4 இருக்க போகுது சரியா? ஏன்னா ஒவ்வொன்றும் FF மிரனை சுத்த போகுது. ஒவ்வொரு மிரனும் வந்து தட்டிட்டு போகும்போது என்ன செய்யும்? ஒரு துடிப்பு உருவாக்கும். ஆனால் மொத்தம் அந்த எனக்கு F0 துடிப்பு வந்துருக்கு. அதனால் 4 F சேர்ந்து F0 உருவாக்க போகுது. ஓகே F0 240 துடிப்புகள் per செகண்ட் எனில் சில்லின் சுழற்சி கதி ஒமேகாவை RPMில் கணிக்க. இப்போ ஒமேகா RPMில் எனக்கு தேவை. அப்போ முதலாவது நாங்கள் எஃப்ஐ காணணும். ஏன்னா இதில் மீற இதுக்கு தான் சுழற்சி கதை இருக்குது. அப்போ இதுக்கு ஒமேகா காணணுமெண்டா முதலாவது எஃப்ஐ காணணும். F சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா F0 4 F0 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 240 இருந்திருக்காங்க.
4ஆல் பிரித்தோம்னா ஒரு இதில் மீறுற எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 இருக்க போகுது. சரியா? இது ஒமேகாவோட சம்மந்தப்பட்டோம்னா ஒமேகா சமன் என்ன 2πf வரும். அப்போ 2πf தர 60 போடுறேன், தர 60 ஒமேகா சமன். எனக்கு ஆர்பிஎம்லாம் தேவையாமா. அப்போ இதை செகண்டுக்கு மாத்திரம் சுழற்சியை, அதாவது 2π ரேட்ன்றது இது ரேட் செகண்ட் மைனஸ் பண்ணால் ரேட் செகண்ட் 2π ரேட்ன்றது ஒரு சுழற்சி. அப்போ 2π தர 60 ரேட்ன்றது ஒரு செகண்டுக்கு 60 சுழற்சியை ஆற்றும் சுழற்சி பெர் செகண்டுக்கு போட்டிருக்கேன். பட் எனக்கு ஆர்பிஎம்ல தேவை. அப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2πண்டா 60 சுழற்சி வந்துடும். 260 2π தானே, 2π ரேட்ன்றது ஒரு சுழற்சி. அப்போ 60 பெர் செகண்ட். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு மாற்றணுமெண்டா 60ஆல் பெருக்கி விட்டால் சரி தானே, ஒரு செகண்டுக்கு 60 சுழற்சி. அப்போ 60 செகண்டுக்குண்டா அப்போ 60 தர 60 என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஎம்மாக இருக்குது. ஏன்னா செகண்டுக்கு தான் 60 சுழற்சி. அப்போ 60 செகண்டாக ஒரு நிமிஷம் ஆயிடும். அப்போ 60ஆல் பெருக்கி விட்டோம்னா எவ்வளவு 3600 ஆர்பிஎம்மாக இருக்க போகுது. அப்போ சுழற்சிக்கு அதிக எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3600 ஆர்பிஎம்மாக இருக்குது. சாரி 3600 ஆர்பிஎம்மாக இருக்க போகுது. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா சில்லின் சுழற்சிக்கு அது 7200 ஆர்பிஎம், அதாவது 2 மடங்காக விஞ்சும் போது 2 மடங்கு தானே 7200 ஆர்பிஎம் விஞ்சும் போது ஒரு எச்சரிக்கை கருவி தொழிற்பட வேண்டும். எச்சரிக்கை கருவி தொழிற்படும் கோல் புலனியின் துடிப்பு மீறனை காண்க. இது அப்படியே ரிவர்ஸில் செய்ய சொல்லியிருப்பாங்க. துடிப்பு மீறன் எவ்வளோ இருக்கணும், இப்போ எவ்வளோ ரிவர்ஸில் செய்வோம் நாங்கள். என்ன 7600 இருக்கும்போது எவ்வளோ மீறனாக இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் திருப்பி இதே மாதிரி ரிவர்ஸில் செய்ய போகிறோம். ஏன்டா அவங்க சொல்கிறாங்க 7600 இருந்தால் தான் எனக்கு ஒரு எல்லாம் அடிக்கணுமா. இப்போ இதே செட்டை திருப்பி பின்னால் இருந்து கொண்டு போமே. சரி இது 3600 தானே. இப்போ இதே 7600 கணக்கு போட்டு செய்ய போகிறோம். இப்போ 7200 ஆர்பிஎம். சரியா? இது என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா சுழற்சிக்கு மாற்ற போகிறேன். இப்போ செகண்டுக்கு மாற்ற போகிறேன். இது முதல்ல செகண்டுக்கு மாற்றுவோமே. செகண்டுக்கு மாற்றினோம்னா 60ஆல் பிரித்து பறைக்கு இப்போ 60ஆல் பிரிக்கிறேன். அப்போ 7200 60ஆல் பிரித்தோம்டா 6 1 6 6 2 அப்போ 120 சுழற்சி ஆர்பி செகண்டுக்கு மாறிடும். ஆர்பி செகண்ட் இருக்கும். அப்போ 120 சுழற்சி வரப்போகுது. ஒரு சுழற்சி 2π ரேட். அப்போ 120 சுழற்சின்றது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 240 பையாக இருக்க போகுது, பை ரேட்டாக இருக்க போகுது. சரிதானே, ஒரு சுழற்சி 2π ரேட். அப்போ 120 சுழற்சி என்ன இருக்கும் 240 தான் இருக்கும். 240 பையை ரேட்டாக இருக்க போகுது. இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இவரை பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டேன். 240 சுழற்சி வந்தது. 240 பை ரேட் செகண்ட் -1 வந்தது. சரி ஒமேகா. அப்போ ஒமேகா சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2πf. அப்போ 2πfண்டா 240 பை 2π எஃப் நோட்டை தான் காண போகிறேன். சாரி எஃப்பை காண போகிறேன். எஃப் நோட் வராது எஃப். அப்போ பையன் மட்டும் 2ஆல் பிரிச்சுருந்தா எஃப் சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120. இதை பிரிச்சேன்னா 120 ஹெர்ட்ஸ். எனக்கு எஃப் நோட் தான் கேட்குறாங்க. அப்போ 120 தர 4. அப்போ எஃப் நோட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 480 ஹெர்ட்ஸ் அடிப்பை உருவாக்கும். துடிப்பை கண்டாச்சு. நடைமுறையில் பெரிய ஹோல் ஓட்டளவுகளை பெறுவதற்கு உலோகங்களுக்கு பதிலாக குறைகடத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. குறைகடத்தி பெரிய ஹோல் ஓட்டளவுகளை உண்டாக்குவது ஏன்? ஹோல் விளைவு இதை இன்னத்தோட சம்மந்தப்படுத்தினவங்கண்டா நாங்கள் முதல்ல சமன்பாடு போட்டுனாங்க. என்னென்னத்தோட சமன்பாடு போடணும். முதலாவது ஆரம்ப சமன்பாடு என்னத்தில் உருவாக்கினாங்கண்டா இந்த விஹெச் சமன் என்னண்டா கேட்டால் IBNETயோட சம்மந்தப்பட போகுது. இதில் குறைக்கடத்தியை சம்மந்தப்படுத்துகிறாங்க. சரியா? நடைமுறையில் பெரிய ஹோல் ஓட்டளவு பெறுவதற்கு உலோகங்களுக்கு பதிலாக குறைக்கடத்தி. இதில் இதை வச்சுக்கொண்டு சொல்ல போகிறேன். ஹோல் விளைவை கூட்டணுமா? பெரிய ஹோல் ஓட்டளவுகளை உண்டாக்குவது. இதே உண்டாகுதுண்டா ஒன்று இந்த பெருமானம் கூடவா இருக்கும். காந்தப்புலம் மின்னோட்டம் நாங்கள் கொடுக்குறது. அப்போ இதை பற்றி கைக்கலாது. அப்போ NET இவர் டீயை பற்றியும் கைக்கலாது. அப்போ இருக்கிற மிஞ்சமாக போனது VH நேர்வசமான ஒன்றுங்கள் NEயாக தான் இருக்க போகுது. என்ன மிச்சம் ஒன்றே பற்றி கைக்கலாது. IBயும் கைக்கல டியும் கைக்கலாது. அப்போ NEயை பற்றி கைச்சு விடுவோம். NE என்னென்னா ஓரளவுக்கான அளவுக்கான இலத்திரண்டு எண்ணிக்கை. அதாவது ஓரளவுக்கான இலத்திரண்டு எண்ணிக்கை குறையும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா VH கூடும். அதாவது குறைக்கடத்தில் ஓரளவுக்கான அளவுக்கான இலத்திரண்ட எண்ணிக்கை குறைவாக தானே இருக்கும் ஓட்டம். அதனால் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா VH அளவு கூடும். இப்படி இல்லைனாலும் சரி தான். அதனால் சமன்பாடு வச்சு முன்னுக்கு சமன்பாடு வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு
தகடு ஒரு ஏதாவது கரண்டை கடத்துகிற ஒரு கடத்தி உண்டு, மின்னோட்டத்தை கடத்துறேன். சரியா? அப்போ அதில் இருக்க அந்த ஒரு ஏற்றம் மின்னோட்டத்தை கடத்தும் போது என்ன செய்யும்? இலத்திரன் எதிர் திசையில் பாயுறதால மின்னோட்டம் பாயுதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இலத்திரன் எதிர் திசையில் பாயும் போது இந்த மின்னோட்டம் கொடுக்கும்போது இதுக்குள்ளால நாங்கள் டிரெக்டாக ஒரு காந்தப்புலத்தை கொடுத்தோம்டா, கொண்டு செங்குத்தா கொடுத்தோம்டா, இதுக்குள்ள என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா ஒரு ஏற்றப்பரம்பல் நடக்கும். சரியா? ப்ளஸ் மைனஸ் என்ற ஒரு ஏற்றப்பரம்பல் நடந்து என்ன செஞ்சிருமாண்டா ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அழுத்தத்துக்கு பேர் தான் VH. அதே மாதிரி மின்புலச்செறி கொண்டையும் VAயும் உருவாக்கும், VHஐயும் உருவாக்கும். இதுக்கு பேர் இந்த VH. இந்த VHஐ தனியாக ஒரு இதாக எடுக்கிறாங்க. இது ஒரு VH. ஆமாம். இந்த காந்தப்புலம் B இருக்குது தெரியுமா, இதை வழங்குறதுக்கு ஒரு கம்பி செட், சுருள் கம்பி செட், 1000 முறுக்குள்ள ஒரு கம்பி செட், இதே மாதிரி ஒரு 1000 முறுக்குள்ள ஒரு கம்பி செட் எடுத்து அது சரியா அதே ஆறும் இதே சரியான 6 தூரத்தில் வச்சு ஒரே அளவில் மின்னோட்டத்தை கொடுக்குறோம். அப்போ என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா காந்தப்புலம் இங்கே நோர்த் சைட்டையும் இங்கே சவுத் சைட்டையும் உருவாக்கும் வழக்கை தெரிவு இப்படி. அப்போ என்ன செய்யும்? காந்தப்புலம் இப்படி சுற்றி கொண்டே இருக்கும். இப்போ இப்படி ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுவும் என்ன சரியாக அதாவது அதே ஆறையில் கெப்புக்குள்ளே வச்சுட்டு தான் செய்கிறாங்க, இந்த காந்தப்புலத்தை உருவாக்குறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கம்பி வளையத்தை நிலையாக வச்சுட்டு, சரியா, இன்னொரு கம்பி வளையத்தை அப்படி வச்சுட்டு இந்த ரெண்டுக்கு முறையில் காந்தப்புலம் என்ன செங்குத்தால போகணும். அப்போ இதுக்கு நடுவில் செங்குத்தா இருக்கிறதுக்கு இந்த தகடை கொண்டு வைக்கிறாங்க, இந்த குற்றியை கொண்டு இதில் வச்சு இதுலேருந்து VH வரை எடுக்கிறாங்க. என்ன முறையில்? துடிப்பு முறையில் எடுக்கிறாங்க இந்த VH. இந்த காந்தப்புலத்தில் இந்த சைட் ஒரு பக்கம் நிலையாக இருக்குது, இந்த சைட் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சுழலும் பொருளுக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்க. அந்த சுழலும் பொருள் என்ன செய்கிறாங்கன்னா சேர்த்து இப்படி 4 கம்பியாக கட்டி விடுறாங்க. இப்போ இதான் இப்போ ஒரு சுற்றுற ஒரு பொருள்னு வைங்களேன். இந்த சுற்றுற ஒரு பொருளுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 இதையும் சுற்றி வைக்கிறாங்க. இப்போ அதாவது இந்த சுற்றுற பொருள் மீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இந்த புலனியால் ஒரு F நோட் ஒன்று உருவாக்கப்பட மாட்டேன். நாங்கள் எத்தனை வச்சுருக்கோம்? 4 வச்சுருக்கோம். அப்போ ஒரு முறை இது எல்லாமே ஒரே சமூகத்தில் சுற்ற போகுது. FF இதுக்குள்ளே வரப்போகுது. அப்போ என்ன செய்ய மாட்டா எல்லாம் ஒரே வேகத்தில் சுற்றி கொண்டே இருக்க போகுது. இதை வச்சுக்கொண்டு இங்கே உருவாக்கப்படுறது F நோட். இதுக்கு என்ன தொடர்பு எடுத்தாங்க? இதோட VH உருவாக்கப்படுறது தானே. இதுக்குள்ளே இந்த ஏற்றத்தை வச்சுக்கொண்டு VH கண்டுபிடிச்சவங்க. ஒவ்வொரு தடவையும் சுற்றும் போது என்ன செய்யும்? இதுக்குள்ளே காந்தப்புலம் போகுது, காந்தப்புலம் குறுக்கா போகும். ஒவ்வொரு துடிப்பையும் வச்சுக்கொண்டு இந்த F நோட்டை பெருமானத்தை என்ன செய்கிறாங்க? கணிக்கிறாங்க. இந்த துடிப்பை வச்சுக்கொண்டு இதை விட F கண்டுபிடிச்சி, அதாவது F நோட்டை வச்சுக்கொண்டு F கண்டுபிடிச்சி இந்த Fலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒமேகாவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒமேகா வச்சுக்கொண்டு எத்தனை சுழற்சி நடந்திருக்கு நிமிஷத்துக்குன்ற ஒரு கணக்கு கொண்டு வர்றாங்க. அதாவது ஒரு பொருள் சுழல்றது என்ன ஒமேகாவில் சுற்றுதுன்றதை ஒரு ஹோல் எஃபெக்டை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஒரு அழுத்த துடிப்பை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு இன்னொரு கான்செப்ட் படம் தான் இது. ஓகே, இதில் 5 சுருள் இருந்தால் 5 F நோட்டாக வந்திருக்கு. ஏன்னா 5 F மீட்டர் வந்திருக்கும். இந்த ஒரே மீட்டர் தான் இந்த துடிப்பாக இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒரு ருக்கா கடக்கும்போது ஒரு ருக்கா காந்தப்புலம் உருவாகும். ஏன்டா வடிவா பாருங்க, இந்த செட்டுக்கு மேலே தான் காந்தப்புலம் இருக்கும். இது செட் அப்படியே விட்டுட்டு போகும்போது என்ன செய்யும்? காந்தப்புலம் இருக்காது இந்த இடத்துல. அப்புறம் இந்த செட் வந்தோன்னா ஒரு காந்தப்புலம் உருவாகும். திருப்பி அப்படியே சுற்றிட்டு இப்போ இதில் 1 2 போகிறேன், 1 2 3 4 முதலாவது கம்பி கடந்து அங்கே போனோன்னா 4வது கம்பி இங்கே வந்துடும். வரும்போது என்ன செய்யும்? அப்போக்குள்ள காந்தப்புலம் இருக்கிறால VH தொலைப்படும். பிறகு நான் அந்த 4வது கம்பி போயிட்டு பிறகு இந்த 3வது கம்பி வரும்போது காந்தப்புலம் தொலைப்படும். அப்போ VH இருக்கும், காந்தப்புலம் இருக்கும், VHம் இருக்க போகுது இந்த இடத்துல. அப்போ இதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு என்ன செய்கிறாங்க? ஒரு அலையை உருவாக்க பார்க்குறாங்க. என்ன ஒரு ஒன்று இருக்கும்போது VH தொலைப்படும். பிறகு என்ன செய்யும்? 0 ஆயிரும். திருப்பி அடுத்தது வரும்போது VH வரும், அடுத்த 0 ஆயிரும், VH வரும். இப்படி ஒரு துடிப்படுத்து இந்த துடிப்பு வச்சு கொண்டு ஒமேகாவை எடுக்கிறாங்க. இப்போ ஸ்டேடியாவும் அழுத்தத்தை வச்சுக்கொண்டு செய்கிறாங்களே, இதை அழுத்தத்தை வச்சுக்கொண்டு துடிப்பை அதாவது சுழற்சியை கண்டுட்டு இருக்காங்க. ஓகே, நைஸ் கான்செப்டா, நல்லாயிருக்கு.